அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு தற்பெருமையும் ஆணவமும், ஆணவக்காரர்களின் முடிவு. காரூன் மூசாவின் சமுதாயத்தில் ஒருவனாக இருந்தான். அவர்களுக்கு அநீதி இழைத்தான். அவனுக்கு கருவூலங்களை வழங்கினோம். அவற்றின் சாவிகளை சுமப்பது வலிமை மிக்க கூட்டத்தினருக்கு சிரமமாக இருக்கும். மமதை கொள்ளாதே, மமதை கொள்வோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அவனிடம் அவனது சமுதாயத்தினர் கூறியதை நினைவூட்டுவீராக. அல்லாஹ் உனக்கு தந்தவற்றில் மறுமை வாழ்வை தேடு. இவ்வுலகில் உன் கடமையை மறந்து விடாதே. அல்லாஹ் உனக்கு நல்லுதவி செய்தது போல் நீயும் நல்லுதவி செய். பூமியில் குழப்பத்தை தேடாதே, குழப்பம் செய்வோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று கூறினார். என்னிடம் உள்ள அறிவின் காரணமாகவே இது எனக்கு தரப்பட்டுள்ளது என்று அவன் கூறினான். அவனை விட அதிக வலிமையும் ஆள் பலமும் கொண்ட பல தலைமுறையினரை இவனுக்கு முன்பு அல்லாஹ் அளித்திருக்கின்றான் என்பதை இவன் அறியவில்லையா? அவர்களின் பாவங்கள் பற்றி இக்குற்றவாளிகள் விசாரிக்கப்பட மாட்டார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 28 வசனம் 76. அவனை அவனது வீட்டோடு சேர்த்து பூமிக்குள் புதையச் செய்தோம். அல்லாஹ்வையன்றி அவனுக்கு உதவி செய்யும் ஒரு கூட்டத்தினரும் இருக்கவில்லை. அவன் உதவி பெறவும் இல்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 28 வசனம் 81. அவருக்கும் அனைவருக்கும் பணிவு வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக எங்களுக்கு உபைதா பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு அறிவித்தார்கள். ஒரு முறை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ராயேல் மக்களிடையே உரையாற்றியபடி நின்று கொண்டிருந்த போது அவர்களிடம் மக்களிடையே மிகவும் அறிந்தவர் யார் என்று வினவப்பட்டது. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் அறிந்த வரையில் நானே மிகவும் அறிந்தவன் என்று பதிலளித்து விட்டார்கள். ஆகவே அவர்களை அல்லாஹ் கண்டித்தான். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 122. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.